சொல்லிட்டு ஸோ ஸ்கின் கிடையாது. யூ கேன் சி திஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க், அதாவது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்பீங்கல்ல, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 60 மார்க் பாசிங். ஸோ ஏகேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா April 3. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல எனக்கு எக்ஸாம் இருக்குது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கரெக்டாக நீங்கள் 3 விஷயம் பார்ப்பீங்க. ஒன்று, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ட்ரேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜிம். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எழுத போகிறேன் அந்த எக்ஸாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த ட்ரேடும் ஜிம்மும் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு இந்த ஒரு நர்வஸ்லாம் இல்லை. கரெக்டாக நான் 12th முடிச்சு 2 வருஷம் கழிச்சு நாளைக்கு போய் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அதான் கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, நர்வஸ் இந்த சென்ஸ். அது எனக்கு தெரில என்ன எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. புதுசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷமாக நான் எந்த எக்ஸாம் எழுதாமல் நல்லா 12th அப்புறம் ஸோ நாளைக்கு போய் எழுதுறது கொஞ்சம் சிரிப்பாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு மேக் இட். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக சன் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. லைட்டாக மழை வேறு வருது. ஸோ ஏன் நான் சன் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்னா 12-1 மணிக்கு எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிச்சதுன்னா நான் வர மாட்டேன்னு சொல்கிறேன் யாருன்னா கூப்பிட்டா. இப்போ லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம ஜிம் போயிட்டோன்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ யா, இப்போ ஜிம்மை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல உட்காந்துட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் காமிச்ச மாதிரியே ஜிம் ஃப்ரீயாக இருக்குது. வீடியோவும் அழகாக ஷூட் பண்ணிக்கலாம். பேக் ஒர்க் அவுட் போட போகிறோம். 2 வேரியேஷன். ஒன்று புல் டவுன் போடுவோம். அண்ட் இன்னொன்று புல் டவுன்லேயே வேறு வேரியேஷன் போடலாம், இல்லைனா ரோ மாதிரி எதுனா போடலாம். ஸோ யா, பார்க்கலாம். ஸோ கேஸ் அப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது April 4. ஸோ அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஆப்வியஸ்லி பாஸ் ஆகிடுவோம். நான் இப்போ சொல்கிறேன், April 3 சொல்கிறேன். கன்ஃபார்மாக நாளைக்கு எக்ஸாம் பாஸ் ஆகிடுவேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன். சூப்பராக இருக்க போது அதை பார்ப்போம் நம்ம. அண்ட் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் அப்படியே இருங்க போயிடாதீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அமெக்ஸ் கார்டு அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஏன் ப்ரோ நீ ஃபேக் பண்ணுற, இந்த கார்டு ஸ்கின்னு தானேன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கின் கிடையாது. யூ கேன் சி திஸ். ஸ்கின் கிடையாது இது, ஓகேங்களா? ஸ்கின் கிடையாது, இது ஒரிஜினல் கார்டு, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் ஆகிறோம். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி April 4. ஸோ இப்போ 1:30 மணிக்கு நம்மளுக்கு அந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ வெளியில் கொஞ்சம் பாருங்களேன், இவ்வளோ வெயில் அடிக்குது. பட் ஸ்டில் வி ஹேவ் டு கோ ஃபார் இட். 4565 வேகஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வடபழனி வந்தாச்சு. சென்னையில் இதுதான் இந்த NISM சென்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எழுத வேண்டியது எக்ஸாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிளிங்கிட்டில் ஒரு சார்ஜரும் அண்ட் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே, உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா எண்ட் ஆஃப் த டே உங்கள் லைஃப் வந்து பெட்டர் ஆகிடும். இப்போ என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஓகேவா? ஸோ ஒரு சார்ஜர் மட்டும் ஆர்டர் பண்ணேன் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணேன். 250 rupees என்னமோ ஆச்சு. இந்த 250 rupees என்கிட்ட இருந்ததுனால எண்ட் ஆஃப் த டே நான் vlogகும் பண்ண முடியும், எனக்கு ஹைட்ரேட்டடாகவும் இருப்பேன். லாட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் மேலே போனேன்ல. ஸோ மேலே போய் பார்க்குறேன், என் ஏஜில் யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 25-30. ஸோ அந்த மாதிரி ஏஜில் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நம்ம இந்த ஏஜில் டெவலப் பண்ணுறோம். வெரி குட். நாலேஜ் வைஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஒரு 25-30 ஏஜ் கிட்ட வந்தாச்சு. ஸோ வெரி ப்ரவுட் ஃபார் திஸ். தேங்க்யூ நேச்சர். லாட் மோர் டு கோ, லாட் மோர் டு கம். எஸ். இப்போ நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு. ஸோ அங்கே என்ன கதைனா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு எக்ஸாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க், அதாவது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்பீங்கல்ல. ஸோ பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா 60, என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 59. எஸ், ஒரே மார்க்கு. ஸோ என்னால் ஒரு வாரம் மட்டும் சும்மா மேலாப்பில் படித்து ஒரு மார்க்கில் என்னால் ஃபெயில் ஆக முடியுதுன்னா ஜஸ்ட் திங்க், நான் ஃபுல்லாக இன்டெப்த்தாக லைன் பை லைன் படித்தேன்னா 90%ங்கிறது ஈஸி. ஸோ இந்த விஷயத்தை நான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த ஒரு 20 டேஸ், அதாவது இப்போ ஒரு ஷூட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஷூட் எனக்கு முடிஞ்சால் மட்டும்தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன். சூப்பரான ஷூட் அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். ஸோ இந்த ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, Day 1 to Day 50 இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதாவது டே இன் லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க, ரெண்டுத்துலையும் பார்ப்பீங்க ஓகேவா. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெக்கார்ட் பண்ணி டெய்லி உங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே 50 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபார்மேட் கண்டென்ட்டில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் இன்டெப்த்தாக அப்படின்னு சொல்லி வீடியோ பார்ப்போம். அண்ட் அதை நம்ம பாஸ் பண்ணாமல் விடக்கூடாது ஆப்வியஸ்லி. சரி, இப்போ நான் இந்த எக்ஸாமை சுத்தமாகவே விட்டுட்டேன், ஒரு வாட்டி அட்டம் பண்ணேன், நான் ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை சுத்தமாக விட்டுட்டேன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துடும். லைக் வரலன்னா நான் முடிஞ்சு அப்படின்னு. பட் ஸ்டில் we have to make it. டாப் 1% எப்போவுமே ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். செகண்ட் ட்ரை பண்ணுறோம். இந்த வாட்டி மேலே அப்பலாம் இல்லை, ஃபுல்லாக படிக்கிறோம், ஒரு லைனும் படிக்கிறோம், அடிக்கிறோம். எஸ். ஸோ இந்த ஒரு மார்க் வந்திருந்தேன்னா நான் பாஸ் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன் உங்கள் முன்னாடி. இட்ஸ் ஓகே.